இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள் உள்ள ஒரு பதிவு. பிவிஆர் நரசிம்மராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஐடிஎன், ஒரு வேதிக் ஸ்காலரு, வேதிக் ஆஸ்ட்ராலஜர், நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணக்கூடியவர், ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபர். அமெரிக்காவில் இருக்கிறார் நினைக்கிறேன், அமெரிக்கன் இன்ஜினியர் தான் அவரோட பயோல் இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மேலே எல்லாத்துக்குமே அதிகமான மதிப்பு மரியாதையும் உண்டு. அவர் வந்து இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் மேலே, பாஜக மேலே, தமிழக பாஜக, அப்புறம் தமிழ்நாடு மேலே அக்கறை கொண்ட நபர்கள், அண்ணாமலை அண்ணா வந்து அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், நான் சொல்கிற ஒரு சங்கல்பத்தை நாளைக்கு 4 ஜூன் சாயந்தரம் 4:45 மணிலேருந்து 5:15 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் கண்டிப்பாக நான் சொல்ல போகிற சங்கல்பத்தை கொஞ்சம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அடுத்த வருஷம், இப்போ வரப்போகிற வருஷம் வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அந்த வருஷம் வந்து அண்ணாமலை அண்ணனுக்கு ரொம்ப முக்கியமான வருஷம். அவர் நிறைய ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் தான் இருக்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டுக்கும் இம்பேக்ட் இருக்குது இல்லையா? அதனால் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ, அண்ணாமலை நம்மளே யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் இதை பண்ணுங்கள். ஏன்னா அப்படி நிறைய டெக்னிக்கல் ரீசன்ஸ் நிறையா சொல்கிறார். அதாவது ராகு வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் நிறைய டெக்னிக்கலாக சொல்கிறது, எனக்கு புரியல. அதெல்லாம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் ஒரு சங்கல்பத்தை வந்து சொல்கிறார். சொல்லிவிட்டு ஜூன் 4 சாயந்தரம் 4:45 5:15 1/2 மணி நேரம் முன்னாடியும் நீங்கள் அதிகமாகவும் சொல்லலாம், அது முடிஞ்சதுக்கப்புறமாவும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் பர்டிகுலர்லி இந்த 1/2 மணி நேரம் மட்டும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நல்லா இந்த சங்கல்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார். இங்கிலீஷில், சமஸ்கிருதத்தில், தமிழில் எல்லாத்துலையும் எழுதி போஸ்ட் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு போஸ்ட் ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னு சொன்னால், நான் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வேண்டுகோள் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் வச்சதே கிடையாது, யாருக்காகவும் நான் வச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து அண்ணாமலை மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அவர் நேர்மையானவர், நல்லவர், அவர்னால நல்லது நடக்கும் நான் பூர்ணமாக நம்புகிறேன். அதனால் அவருக்காக நம்ம சங்கல்பம் பண்ணுறது தர்மம்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அதனால் நான் பூர்ணமாக நம்புகிறேன். அவர் மேலேயே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவருக்காக நம்ம பண்ணுறது தர்மன்றதுலேயும் நம்பிக்கை இருக்குது. அதை பண்ணுறதுனால நாட்டுக்கு நல்லதுங்கிறதுலையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. எனக்கு அவர் மேலேயும் நல்ல அபிப்பிராயம் உண்டு, நம்பிக்கை உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலில் இருக்க எல்லாருமே வந்து நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். அது அண்ணாமலை அண்ணா மூலமாக அது நல்லது நடக்க முடியும்னு நம்ம நம்புகிறோம். அதனால் நம்மளும் என்ன பண்ணலான்னு சொன்னால் இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அவர் அந்த பதிவில் என்ன போடுறது, என்ன சங்கல்பம் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆடியோவாகவும் நான் அதை சொல்கிறேன். அப்புறம் அதோடைய அர்த்தம் புரியணும் இல்லையா? அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, யூசேஜில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் தான். அதனால் சமஸ்கிருதத்தில் வந்து பிஜி பண்ண நபர் சங்கர் குமரன் சொல்லிட்டு அவங்களையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கூப்பிட்டுருக்கேன். அவங்கக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் வெரி எவ்ரி வேர்டுக்கு நம்ம அர்த்தம் கேட்போம். கேட்டுட்டு அந்த ஆடியோவை நான் உங்களுக்கு அதை ப்ளே பண்ணுறேன். ஸோ முதல்ல வாசிச்சிருங்க, அப்புறம் வேர்ட் பை வேர்டு நம்ம அர்த்தம் பார்த்துருவோம். மொத்தமாக வாசிச்சிருவேன். மொத்தமாக வாசிச்சிருங்க. சிவகோத்ரோத்பவஸ்ய ஆஸ்ரேஷா நக்ஷத்ரே கர்க்கராசௌ கன்யாலக்னே ஜாதஸ்ய குப்புஸ்வாமி அண்ணாமலை நாமதேயஸ்ய சீக்கிரமேவ தமிழ் ராஜ்யாதீஷத்வ சித்தியர்த்தம் துர்கா லக்ஷ்மி விஷ்ணு தியான கர்ம யதாசக்தி கரிஷ்யே. இதில் வந்து இப்போ நம்ம கோயிலுக்கெலாம் போயிருக்கும்போது அர்ச்சனைன்னு பண்ணுவாங்க. ஸோ அப்போ அர்ச்சனைங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வந்து நமக்கு வந்து வீட்டு அட்ரஸ் இருக்குதோ, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம தெரு, ஊர், கிராமம் அப்படி சொல்லுவோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்தில் அவங்களுடைய அட்ரஸ்னு ஒன்று இருக்குது. அந்த அட்ரஸ் தான் வந்து ஜாதகம். அப்போ எந்த டைமில் பிறந்தாங்க, அவங்க பிறக்கும்போது அவங்களுடைய நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருந்துச்சு, அதுக்கான ராசி எப்படி இருந்துச்சு, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து டேட்டா பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஒருத்தருடைய காஸ்மிக் அட்ரஸ். அப்போ நம்ம வந்து ஒருத்தருக்காக நம்ம வேண்டும் போது அவங்கள வந்து சும்மா இப்போ ராமசாமி குப்புசாமின்னு நம்ம சொல்லும்போது அதில் ஆயிரக்கணக்கான ராமசாமி, ஆயிரக்கணக்கான குப்புசாமி இருப்பாங்க. அப்போ நம்ம யாரை நினைக்கிறோம், நம்ம யாரை பற்றி வேண்டுறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக, புரிதல் ஏற்படுத்துறதுக்காக சாமி முன்னாடி பர்டிகுலராக நம்ம வந்து ஒருத்தருக்காக வேண்டும் போது சும்மா பேரை மட்டும் சொல்லாமல் அவங்களோட நட்சத்திரம், ராசி, அதுக்கப்புறம் அவங்களோட லக்னம்ங்கிறது வந்து குண்டலினியில் அந்த 12 கட்டத்தில் நம்ம ஜென்ம நட்சத்திரம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வர்றது. நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம். ஸோ அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதினு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆளுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா பேரை சொல்லி இவருடைய மகனான இவருக்கு இந்த ஒரு பயனை அடையிறதுக்காக நான் இப்போ இந்த சுவாமிகள்கிட்ட இந்த கடவுள் எல்லாத்தையும் வந்து தியானம் பண்ணி நான் சாமி கும்பிடுறேன் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய சங்கல்பத்தோடைய அர்த்தம். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதுசாக வேண்டுறதுக்கு முன்னாடி, சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது ஒருத்தருக்காக நம்ம வந்து தியானமோ ஜபமோ ஏதாவது ஒரு இந்த அர்க்கியம்லாம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு
கோயிலை சுற்றி வர்றதா இருக்கட்டும், அங்க பிரதட்சணம் பண்ணுறதா இருக்கட்டும், அடி பிரதட்சணம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த தரையில் மண் சோறு சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இவர் வந்து இப்படிப்பட்ட இவர் வந்து இந்த விஷயத்தை அடையிறதுக்காக, இவன் நல்லா படிக்கிறதுக்காக, இவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த வேண்டுதலை, அந்த செயலை, அந்த தியானத்தை, அந்த பாராயணத்தை, அந்த பூஜையை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரே நேரத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்காக லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்க இருந்து செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு வந்து பலம் அதிகம். அதனால தான் வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லாத்துக்குமே வந்து முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம பணத்தை எடுக்கிற வரைக்கும் நம்ம முகூர்த்தம் பார்ப்போம், நேரம் பார்ப்போம். அப்போ பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. அப்படி அண்ணாமலைஜியோட பிறந்த நட்சத்திரத்தை இது எல்லாத்தையுமே மனசில் வச்சு இந்த பர்டிகுலர் காலத்தில் மக்கள் வந்து அவருக்காக துர்க்கையை வேண்டி, அது மட்டும் இல்லாமல் துர்கா, லக்ஷ்மி, விஷ்ணு இப்படி 3 கடவுளையும் வேண்டி இந்த 2 நாட்களில் பண்ணக்கூடிய இந்த வேண்டுதலுக்கு வந்து சக்தி அதிகம் அப்படின்னு உலகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஜோசியர் வந்து சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவிலேருந்து. இவர் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலானவர். ஸோ இப்போ இதை தான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுலேயுமே வந்து இவங்க சொல்லியிருக்கிறது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் வந்து அனுஷ்டானம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ட்ரெடிஷ்னலாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சங்கல்பம் வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரியே நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அப்புறம் இன்னொரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம். இப்படி 2 தடவை நாங்கள் 2 பேரும் சொன்ன சிஸ்டம்லேயே வந்து ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோவை நாங்கள் இப்போ ப்ளே பண்ணுறோம். அதாவது ஜூன் 4ஆம் தேதி 2026 4:45 சாயங்காலத்திலிருந்து 5:15 வரைக்கும் இருக்கக்கூடிய அரை மணி நேரத்தில் அண்ணாமலைஜிக்காக பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனை என்னவாக இருக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, அந்த ஜோசியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அரை மணி நேரத்தில் இந்த சங்கல்பம்னு இப்போ நம்ம ஆடியோவில் சொல்ல போகிறத நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் துர்கா சப்தஸ்லோகி அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்களை சொல்லணுங்கிறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் 1000 விஷ்ணுவுடைய பேர் அதை சொல்லணுங்கிறாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதையும் சொல்லி கடைசியில் துர்கா சப்தஸ்லோகி அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாராலையும் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. சில பேருக்கு வந்து சதஸ்லோகி, தசஸ்லோகி தெரிஞ்சிருக்கலாம், சதஸ்லோகி தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு இது எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். மனசார நம்ம அண்ணாமலைஜிக்காக நமக்கு தெரிஞ்ச வழியில் வாயால் அண்ணாமலைஜிக்கு வந்து நல்லது நடக்கணும், நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுக்கு, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவராகணும், தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேருந்து நம்ம வேண்டுறதே வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து ஏற்படுத்தும். இதுதான் வந்து இந்த வீடியோவோட இந்த விஷயத்துடைய கரு. இப்போ நான் இப்போ அந்த இது மட்டும் என்ன சொல்கிற டெக்னிக்கலாக போவேன்னா, பட் அந்த சங்கல்பத்தை மட்டும் தமிழில் மட்டும் சொல்லிடலான்னு பார்த்தேன். அதாவது நீங்கள் இதை எப்படி சொல்லி தமிழில் சொல்லிங்களேன், சிவகோத்திரத்தில் உதித்தவர், சிவகோத்திரத்தில் உதித்தவர், பிறந்தவர். அதுக்கப்புறமா என்ன நட்சத்திரம்னு சொன்னால் ஆயிலி நட்சத்திரம்னு நினைக்கிறேன் தமிழில். ராசி வந்து கடகராசி, ஆயிலி நட்சத்திரம், கடகராசி, கன்னியா லக்னம். அந்த ஜாதகத்துடைய குப்புசாமி அண்ணாமலை அப்படிங்கிற பேருடைய என்ன சாமி, அது குப்புசுவாமிங்கிறவருடைய மகனான அண்ணாமலைங்கிறவருடைய, அதான் அதோடைய அர்த்தம். அதனால தான் அப்பா பேரை விசேஷமாக சொல்கிறோம். முதல்ல சொல்கிறது குப்புசாமி அப்படிங்கிறவருடைய மகனான அண்ணாமலைங்கிற பேருடைய அவர் வந்து சீக்கிரமேவ தமிழ்நாடோட ராஜ்யத்தை பிடிக்கணுமா? இல்லை, இது வந்து வழி நடத்துபவர், அந்த மாதிரி வழி நடத்துபவர் ஆகிறதுக்கு அவருக்கு அந்த ஒரு யோகம் கிடைக்கட்டும், லட்சியம் சித்தியாகட்டும், கிடைக்கிறதுக்காக நான் வேண்டுதல் பண்ணுறேன். அது யதாசக்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தியானம் பண்ணுறேன், சாமி கும்பிடுறேன். யதாசக்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல அதோடைய அர்த்தம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணிடுறேன். அதாவது சங்கல்பத்தோட ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன். அந்த சங்கல்பத்தை நம்ம சொல்லிவிட்டு, இப்போ சங்கல்பமே என்ன பண்ணோன்னா சமஸ்கிருதத்தில் இருக்க மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறாரு, அதையே நம்ம ரிப்பீட் பண்ணுறனா பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழ்லையும் சொல்லிடலாம். இப்போ நம்ம தமிழில் அர்த்தம் சொன்னோம். அதாவது சிவகோத்திரத்தில் பிறந்த ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, அதெல்லாம் சொன்னீங்க இல்லையாப்பா, அதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே சொல்லி இதில் இருக்கக்கூடிய குப்புசாமி அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகாரம் பெறுறதுக்காக நான் வந்து வேண்டுறேன் அப்படின்னு கூட தமிழில் நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட பிரார்த்தனைகள் பண்ணலாம். சிவகோத்ரோத்பவஸ்ய ஆஸ்ரேஷா நக்ஷத்ரே கர்க்கராசௌ கன்யாலக்னே
ஜாதஸ்ய குப்புஸ்வாமி அண்ணாமலை நாமதேயஸ்ய சீக்கிரமேவ தமிழ் ராஜ்யாதீசத்வ சித்தியர்த்தம் துர்கா லக்ஷ்மி விஷ்ணுத்தியான கர்ம யதாசக்தி கரிஷ்யே. இது நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ, யாரெல்லாம் வந்து விருப்பப்படுவாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.